டு ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும். சரி, கொஞ்சம் மாற்றி சொல்லி பார்க்கலாமேன்னு பண்ணியிருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல அடை ஒன்று பார்க்க போகிறோங்க. இது அரிசி அடை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்கும்போது ஒருத்தவங்க கத்திரிக்காய் பருப்பு கறி பண்ணியிருந்தாங்க, ஒருத்தவங்க அடை பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே அது ப்ரைஸ் வாங்கினாங்க. ஏன்னா அப்புறம் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த கத்திரிக்காய் பருப்பு கறி நம்ம போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்ம செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இந்த அடையும் வந்து பாரம்பரியமாக பண்ணக்கூடிய முறையில் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் துர்கா. அந்த நான் வந்து ஆக்சுவலாக ஃபோன் நம்பரில் கூட அரிசி அடை துர்கான்னு தான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா விட்டு போயிடுவேன். அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருந்தது. அதுதான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் போகிற இடங்களில் இது ஒரு சௌரியம், நல்ல நல்ல ரெசிபிஸ் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுறாமல் நம்ம கொண்டு வந்து மற்றவங்ககிட்ட சேர்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாகவே துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அரைக்கணும். அதுக்கு தான் இதில் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அரிசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நல்லா கழுவிட்டு அதை வந்து காய வச்சு லேசாக ஈரம் இருக்கும்போது நைஸ் ரவையாக அரைச்சிக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே அரைக்கணும்னா அரிசியில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு நல்லா பெசரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அரைச்சிக்கலாம் நாங்கள். பட் எனக்கு நேரம் இருந்ததுனால நான் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான், ரொம்ப ஊற வைக்கல, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சேன். அப்படியே காய வச்சுட்டேன். கையில் ஈரம் இருக்கும்போதே இது நல்லா நைஸ் ரவையாக பார்த்தீங்கன்னா தெரியும், நைஸ் ரவையாக தான் அரைச்சிருக்கேன். இதை சலிக்கவும் கூடாதுன்ட்டாங்க. இதில் என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா, இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. வெறும் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு இதை கிளற போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை அடையாக தட்டி எடுத்துக்க போகிறோம். இது முதல்ல எப்படி கிளறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். நைஸாக அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு வெங்காய பாத்திரத்தை உருளியை போட்டிருக்கேன். இதில் வந்து நைஸாக அரைச்சிட்டோம். இது எப்படின்னா இது வந்து நம்ம 1க்கு 2 தண்ணி இந்த மாவுக்கு வைக்க போகிறோம். அந்த தண்ணியை வந்து ஊற்றி இதை அரைச்சிட்டேன். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால கவனமாக போட்டுக்கணும். அதோட பெருங்காயம், அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். ஒரு காரத்துக்கு அப்படிலாம் எதுவும் வேண்டாம். இது லேசாக கொதி வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இந்த மாவை கொட்டி கிளறிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம ரெடியாக இருப்போம். இது கொஞ்சம் கொதி வந்த உடனே இந்த மாவை கொட்டி கிளறிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிறதுக்குங்களா? அவங்க வந்து நைட் டிஃபனே பண்ணுவாங்களாம். இதுவா? அப்ப இதுக்கு கூட என்ன டிஃபன் மாதிரினா தொகையல் வந்து தொகையல் மாதிரி ஏதாவது அரைச்சிக்கலாம், அல்லது அவங்க பொடி தான் பெரும்பாலும் வச்சுப்பாங்களாம். நீங்க எது வேணா, நான் எனக்கு வெறுமனே தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஈவினிங் அந்த காஃபியோட அந்த ஸ்நாக் மாதிரி அந்த மாதிரி நான் அப்படிதான் கேட்டேன். ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு டிஃபனுக்கே கொஞ்சம் நைட்டு 6:30-7 மணிக்கெல்லாம் போட்டுருவோம். அந்த மாதிரி டிஃபன் சாப்பிடும்போது இதை போட்டுக்குவோம். சுட்டு அடிக்கி மாடாதுன்னாங்க துர்கா மேடம். இது கொதி வரட்டும். அதுக்கு இடையில வந்து இந்த விஸ்க் எடுத்துக்கிறேன் நான் அடிக்கிறதுக்கு. இப்போ வந்து இதுக்கு மேலே நமக்கு விஸ்கு தேவைப்படாது. நம்ம இதை வந்து நல்லா ஏதாவது இந்த மாதிரி இது வச்சு தான் கிளறிக்கணும். அது கிளற வரைக்கும் விஸ்கை போட்டுக்கலாம். இப்போ நல்லா திரண்டுக்கிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுது. இதுலேயே நல்ல வாசம். இந்த பாத்திரம் கேட்கவே வேண்டாம். யூஸ்வலாக வெங்கல பாத்திரங்கிறதே ஒரு அந்த டேஸ்டே தனி தான். இது நல்லா கிளறிட்டு அவ்வளோதான். இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா திரண்டிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை பெரட்டி போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அது மாதிரி திரண்டுட்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தட்டிட்டு நம்ம இந்த இதுலேயே வந்து நல்லா மூடி போட்டு சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாவை ஆற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு வெங்கல பானையை வெங்கல உள்ளியை அதை வந்து நல்லா காய வச்சுருக்கேன். காஞ்சிக்கிட்டு இருக்கு. தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது இந்த மாதிரி நல்லா தட்டிடலாம்.
அவ்வளோதான். தட்டிட்டு இது அப்படியே ஆயில் போட வேண்டாமா அதில்? சுற்றி போடணும். நாங்கள் நம்ம போடுறது அப்புறம் சுற்றி போட்டு விடுவோம். இல்லை முதலே கொஞ்சம் வேணால் போடுவோம். ஏன்னா ஒட்டிட போகுதுன்னு யோசித்தேன். வயசாகவாக அது சில விஷயங்கள் நம்ம மறந்து போகும். பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறதா நம்ம பண்ற ஸ்பீட்ல சம்டைம்ஸ் மிஸ் அவுட் ஆயிடும். அதனால இதுல எந்த ஒரு இன்கிரீடியன்ட்டுமே இல்ல, வெறும் ஒண்ணுமே இல்ல, பருப்பு அண்ட் ரைஸ் இருந்தா அவ்வளவுதான். டேஸ்டியா ஒரு டிஷ் பண்ணிடலாம். ஆமா, ரொம்ப சிம்பிளாவும் பண்ணிடலாம். இது வந்து உடம்புக்கு கெடுதலும் பண்ணலையே. ஆமா, அது வயிற்றுக்கு நல்லது தானே எல்லாமே. நைட்ல ஈவினிங்ல வந்து அவங்க அந்த நைட் ஒரு 7 மணிக்கு போல டின்னர் சாப்பிடும் போது அவங்களுக்கு அதை போட்டு மாடாததுமா நான் மாற்றி மாதிரி போட்டுட்டு இருப்போம். அவ்வளோ பிடிக்கும் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் நியாயம்தான். ஏன்னா தொட்டுக்கிறதுக்கும் நீ ரொம்ப தேவை. ஆனா எனக்கு தோணுது என்னன்னா ஒரு சரமம் இருக்கும். நான் அதேதான் யோசிச்சிருக்கேன். ஒரு நல்ல தேங்காய் தொகையல், நல்ல காரமா ஒரு தேங்காய் தொகையல் அதெல்லாம் வச்சா கூட நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆமா, இல்லைன்னா ஆவக்காய் ஊறுகாய். அதுதான் மூடியிடேன். அதுதான் இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, தீயை குறைச்சிட்டு இந்த மூடியை போட்டுடுறோம், அப்படியே விட்டுடுங்க. அந்த மூடியில இருந்து வேர்ந்து கொஞ்சம் அப்படியே மூடியில இருந்து வேர்த்து வடியுது இல்லையா, அப்ப வந்து வெந்துருச்சு மேல் பக்கம்னு அர்த்தம். அதை திருப்பி போடுறதுக்கு நீங்க அப்ப எடுத்து போடுங்க. நாங்க நம்ம ஆயில்ல பண்றோமா இல்ல கீல பண்ணா நல்லா இருக்குமா? எண்ணெய் தான், அவங்க நெய்யெல்லாம் சொல்லலாம். எண்ணெயில தான் பண்றாங்க சொல்றாங்க. சோ அப்படிதான் பண்றோம். ஸோ அதுதான். இப்போ வந்து நீ அடுத்து ஒரு நடை எடுத்துட்டு அடுத்த நடை தள்ளிடு. இந்த மாதிரி ஒரு உருண்டை ஊற்றி 2 இலைக்கு நடுவில் வச்சு ஒரு டபரா வச்சு நல்லா ஒரு அழுத்து. அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு பாருங்க. ஒரு துளி கொஞ்சம் கனம்னு பட்டுச்சுன்னா லேசாக ஒரு தட்டு தட்டிக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மெல்லிசாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது வெந்த உடனே இதையும் வச்சிடலாம். இந்த ஒன்று தட்டி ரெடியாக வச்சிரு. 4 நாளில் வேகுது. இப்போ வந்து நல்லா பொரியிற உள்ள அது வேர்த்து இந்த மூடியில் இருக்க வேர்வை வடிகிற சத்தம் கேட்குது பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திருப்பி போடலாம். நல்லா முறுமுறுன்னு எழுந்திரிச்சு சூப்பராக. ஆமாம், இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் மூடி வச்சிருவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா சரியா இருக்கும். இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டுட்டோம். அந்த சத்தம் அவங்க சொன்ன மாதிரி இதுவாக சத்தம் வரும்னாங்க. மற்றது சுட சுட போட்டு சாப்பிட்லாம் நம்ம. இப்போ நேயர்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்லா சூடாக போட்டு எடுத்தாச்சு. இது ஆக்சுவலாக வெங்காயம் இதில் போடணும்னா ரொம்ப ஒன்றும் ஒட்டியெல்லாம் வரல. லேசாக எண்ணெயை சூடு இது பண்ணிட்டு ஊற்றணும்னா அந்த தட்டி போட்டோம்னா சரியாக இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி எந்த இதுவும் ஒரு பொடியை வச்சுட்டு கூட சாப்பிடலாம். ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக நெஞ்சு கரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்ற போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஈஸியாக ஜீரணம் ஆகி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். ப்ரொவைடர் நீங்கள் என்ன துவையில் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றத பொறுத்து. ஸோ ஓகே, இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ முடிச்சிடுறேன். பிளேட்டிங் பண்ணி அவங்க கிட்ட காமிச்சிடுவா. இது ரெடி ஆயாச்சு. இப்போ செஞ்சு கொடுத்த சொல்லி கொடுத்த துர்கா மாமிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் நேயர்கள் சார்பா நானும் சேர்ந்து சொல்லிக்கிறேன். நல்ல நல்ல பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது அது அப்படியே வழக்கொழிஞ்சு போயிடாம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சேர்க்கறதுல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.